தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்னை அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த பாச உணர்வு தான் முக்கியம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசும்போது கண்கலங்கி அழுது பேச்சை நிறுத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில படிச்சவங்களுக்கும் புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம். தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் ஒரு மாணவி பேசினார். என் குடும்ப வறுமை காரணமா கல்லூரிக்கு போய் படிக்க முடியுமா என்ற சந்தேகம் இருந்துச்சு. பணம் இல்லை, அதனால வேண்டாம்னு என் அம்மா சொல்லிட்டாங்க. புதுமை பெண் திட்டத்தை கேள்விப்பட்டு என் கல்லூரி செலவை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் என் அம்மா சம்மதம் தெரிவித்தார். ஆனால் தினமும் பஸ்ஸில் போகணுமே என்று அவர் சொன்னார். அதுக்கு தான் விடியல் பயன் இருக்கேன்னு நான் சொன்னேன். ஆக 2 திட்டங்களையும் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு நான் படிச்சுட்டு வரேன். அந்த மாணவி சொன்ன சொற்கள் தான் விடியலுக்கான சாட்சி. அதனால தான் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்னை அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த பாச உணர்வு தான் முக்கியம். ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும் ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கோம். போதிய சத்து இல்லாம பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த திட்டம் மூலமா தீவிர ஊட்டச்சத்து உணவு வகைகள் வழங்கப்பட்டுச்சு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.